இந்த அருமையான வேளையிலும் ஸ்தோத்திரம், தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம செபிப்போம். தகப்பனே, இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக சுவாமி, உம்முடைய கிருபை கடந்து வருவதாகப்பா. உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலாக உம்முடைய அபிஷேகமுள்ள இரத்தத்தை நான் வைத்து செபிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 28 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இன்று உலக மகளிர் தினம், உலக பெண்களுடைய தினமாய் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தேவ செய்தியை நீங்கள் பெண்கள் உங்கள் கணவனாரிடத்திலே சென்று நீங்கள் இதை அவர்களுக்கு இந்த தேவ செய்தியை கேட்கும்படி செய்ய வேண்டும். சகோதரிகள் சகோதரர்களுக்கும் ஆண்கள் இதை கேட்கும்படியாக நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த தேவ செய்தியை யூடியூப் மூலமாக உலகம் முழுவதும் கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், இதை நீங்கள் உங்களுடைய கணவருக்கும் சகோதரருக்கும் மற்ற உறவுகளுக்கும் நீங்கள் இதை போட்டு காண்பிக்கும் பொழுது பெண்களுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும். ஆண்டவராகிய தேவன் அவருடைய சாயலாக மனுஷனை படைத்தார். மனுஷனை படைத்து ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு நல்ல அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவனுடைய விழாவினுடைய எலும்பை எடுத்து பெண்ணாக தேவனாகிய கர்த்தர் படைத்து ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள்தான் ஆதாமும் ஏவாளும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி எங்கே தெரியுமா அடங்கி இருக்கிறது? ஒரு பெண்ணினுடைய நிர்வாகத்தினால், ஒரு பெண்ணினுடைய அனுபவத்தினால், ஒரு பெண்ணினுடைய சகிப்புத்தன்மையினால் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் பெண் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து உலகத்தார் சொல்லுவது பெட்டர் ஆஃப் என்று சொல்லுவார்கள். பாதியிலும் பாதியாய் இருக்கிறார், இவளின் சரீரத்திலும் சரீரமாய் இருக்கிறார் என்று சொல்லி பெண்கள் அவர்களுடைய சுபாவத்திலேயே மிகுந்த ஸ்ட்ராங் ஒரு
ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான ஒரு சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அநேக பெண்களை குறித்து நாம் சொல்ல முடியும். அன்னை தெரசா அவர்கள் கொல்கத்தாவிலே கடந்து வந்து வீதியோரத்தில் கிடந்ததான தொழு நோயாளிகளை பராமரித்து அநேக வியாதிஸ்தர்களுக்கு ஒரு தாயாக மாற்றப்பட்டாள். வேலு நாச்சியார் வீரம் செறிந்த ஒரு பெண்மணியாக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு பெண்மணியை நாம் சரித்திரத்திலே பார்க்க முடியும். இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்றதான பெண்கள் அரசியலிலும் மிகுந்த சாதுரித்தியமாக கோலோச்சியவர்கள், ஆட்சி செய்யும் பண்புகளை பெற்றிருந்தார்கள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அன்னை சத்தியவாணி முத்து என்கிறவர்கள் பெண்களுடைய விடுதலைக்காக அரும்பாடுபட்ட தலைவர்களாய் இருந்திருக்கிறார்கள். பெண்களை குறித்ததான ஒரு வாக்கியம் என்ன சொல்கிறது? A strong woman understands that the gifts such as logic, decisiveness and strength are just as feminine as institution and emotional connection. She values and uses all of her gifts என்று சொல்லி ஒரு தாட் இப்படியாக சொல்லுகிறது. பெண்ணானவள் தர்க்கம் பண்ணுவதிலே மிகுந்த சாதுரித்தியமானவள், தீர்க்கமான முடிவை தன்மையை எடுக்கக்கூடியவள், வலிமையுடையவள், பெண் இயல்பை உடையவள், உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவள், உணர்ச்சி படக்கூடியவள், உணர்ச்சி வயப்பட்டவள் என்று சொல்லி பெண்களை குறித்து சொல்லுகிறது. சரி, வேதத்தில் பெண்களுடைய இயல்பை குறித்து சொல்லும் பொழுது மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென் சொல்லுமா? ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், இயேசுவை பெற்றெடுத்த தாய். அது மட்டுமல்ல, முதலிலே இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அந்த கல்லறைக்கு சென்று முதலிலே பார்த்த அநேக பெண்களுக்குள்ளாக ஸ்தோத்திரம், மரியாள் முதன்மையானவளாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஒரு பெண் நினைத்தால் வீட்டை கட்டவும் முடியும், ஒரு வீட்டை இடித்து தள்ளவும் முடியும். நீதிமொழிகள் 18:22 சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அதே போல நீதிமொழிகள் 19:13-14 சொல்லுகிறது, மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. புத்தியில் அந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 19:13-14. மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு, வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. ஆண்டவர் இந்த நாளிலே பெண்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். திருச்சபையில பார்த்தா, எந்த திருச்சபையில பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகமாய் வருவார்கள். தேவனை தேடுவதில் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது, முதன்மையானது. அவர்கள்தான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதான ஒரு
அஸ்திவார கல்லாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே பெண் பல நேரத்திலே தன் சுபாவம் மாற்றப்படும் பொழுது அவளுடைய கையிலேயே அந்த குடும்பத்தை இடித்து தள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 21 நீதிமொழிகள் 21:19 வசனத்தை வாசித்து பாருங்க. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் எங்க ஆண்டவர் சொல்றாரு, சண்டைக்காரி கோபக்காரியோட நீ ஏண்டா குடியிருந்துட்டு இருக்கிற, அதுக்கு பதிலா நீ எங்க போயிடலாம், வனாந்தரத்துக்கு ஓடிடலாம். ராஜஸ்தான்ல இருக்குதுல பாலை வனம், அப்படிப்பட்டதான ஒரு வனாந்தரத்துக்கு நீ போய் சேர்ந்தலாம், அது நல்லது. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டுடைய வசனம், என்ன சொல்லுகிறது? சண்டைக்காரி கோபக்காரி இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் அதை தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் கடந்து வரும் பொழுது, உங்களுடைய சுபாவத்தை மாற்றி வைத்துக் கொள்ளும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவராய் மாறிவிடுவார். அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் சில பெண்களுடைய சுபாவத்தையும் அவர்களுடைய பண்புகளையும் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நான் கோடிட்டு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வேதம் பெண்களை குறித்து என்ன சொல்லிக் கொடுக்கிறது? வாசிப்போமா? ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் 43 இருந்து நாம் வாசிக்க கேட்போம். இதோ கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு முன்பு வார்ப்பேன் என்றும் பெண்ணே, கர்த்தரின் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்று. போதும். இங்கே ஒரு ஸ்திரீயை நான் காண்பிக்கின்றேன். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் தேடும்படியாக எலியேசர் என்கிற ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறார். அப்படி போகும் பொழுது ஒரு தண்ணீர் துறவண்டைக்கு நேராக எலியேசர் கடந்து செல்கிறார். அங்கே போகும் பொழுது எலியேசர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் இந்த தண்ணீர் துறவண்டையில போய் நிற்பேன், அப்பொழுது யார் என்னுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக என் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கும்படியாக எந்த பெண் முன் வருகிறாளோ அவளைத்தான் நான் என் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாள். கவனிங்க. அப்பொழுது அங்கே ஒரு பெண் வருகிறாள். அவளுடைய பெயர் ரெபெக்காள். ரெபெக்காள் அந்த இடத்துல கடந்து வரும் பொழுது வாசிப்போம் 45. இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்றேன். ஒரு டெஸ்ட் வைக்கிறார் எலியேசர். ரெபெக்காள் இடத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ரெபெக்காள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் மனதுருக்கம் உடையவள், அழகான இளம்பெண், அதனுடைய பொருள். இப்ப இந்த ரெபெக்காள் தண்ணீர் மொள்ளுவதற்காக துறவண்டைக்கு வருகிறாள். அங்கே எலியேசர் நிற்கிறார், ஒட்டகம் நிற்கிறது. இதை பார்த்த உடனே ரெபெக்காள் இடத்தில் எலியேசர் சொல்லுகிறார், நான் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும், தாகமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே ரெபெக்காள் செய்த காரியம் என்ன? அவள் சீக்கிரமாய்
தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றால், நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். அல்லேலூயா. இரக்க குணமுடையவள், மனதுருக்கமுடையவள் பெண்ணானவள் தன்னுக்கு முன்பதாக யாராவது பசியோடு இருந்தால் உடனடியாக தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பவள், இரக்கம் உடையவள், அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்பவள், அவ்வளவு உயர்ந்த பண்பை உடையவள், அவ்வளவு ஒரு தன்னுடைய உள்ளத்திலே மனதுருக்கத்தை வைத்திருப்பவள். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். உங்களுடைய குணமும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி திருச்சபைக்குள்ளாய் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் ரெபெக்காளை போல ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை நேசிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல உயர்ந்த பண்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனைவி இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பம் செழிக்காது. மனைவி மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக முதலில் செய்த காரியம், கணவன் மனைவியாக இந்த பூமியிலே உலாவும்படி நடமாடும்படி அவர்களை தெரிந்தெடுத்தார். அப்படி என்றால் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதிலே கணவனுக்கும் மனைவிக்கும் சரிபாதி பங்கு இருக்கிறது. ஆமென். இந்த மனைவியானவளை எப்பொழுதெல்லாம் துச்சமாய் நினைக்கிறோமோ, சாதாரணமாய் நினைக்கிறோமோ, அவளுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நினைக்கிறோமோ, அப்பொழுதே பாதி குடும்ப வாழ்க்கை சரிந்து விட்டது. மனைவியானவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, மரியாதையை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை எந்த குடும்பம் கொடுக்க பழகி இருக்கிறதோ அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த குடும்பம் செழித்துக் கொண்டே இருக்கும். தன் மனைவியுடைய பேச்சை கேட்கும் பொழுது உலகம் வேண்டுமானால் இவன் பொண்டாட்டி தாசன், இவன் மனைவிக்கு கட்டுப்படுகிறவன் என்று சொல்லி உலகம் எப்படி வேண்டுமானால் பேசிக்கொண்டு போகட்டும். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அல்லேலூயா. அவள் சரீரத்திலே பாதியாயிருக்கிறாள். எண்ணத்திலே பாதி, துன்பத்திலே பாதி, இன்பத்திலே பாதி. ஆமென். எல்லா விதத்திலும் பாதியாயிருக்கிறாள். அப்படிப்பட்டவர்களை நாம் எந்த விதத்திலும் அசட்டையாய் நினைத்து விடக்கூடாது. அவர்களுடைய பண்பு என்ன? ரெபெக்காளை போல இரக்கமுடையவர்களாய், இரக்க குணமுடையவர்களாய் இருக்கிறாங்க. அதனாலதான் நல்ல நம்முடைய குடும்பத்துல நல்ல உணவுகளை சமைத்து கொடுத்து, நம்முடைய துணி, நம்முடைய ஸ்தோத்திர உடைகளை நல்ல விதத்தில் துவைத்து கொடுத்து, ஒரு ஆண் இந்த உலகத்தில் கௌரவமாய் செல்ல வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பட்ட பணிகளை செய்யறாங்க பாருங்க. குடும்பத்தை நேசிக்கிறார், தனக்கு ஸ்தோத்திரம் குழந்தைகளை பராமரிக்கிறார், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ஸ்தோத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறார், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறார். பல நேரத்தில் பொறுமையோடு காத்திருந்து கணவன் கோபப்பட்டாலும் அதை உள்வாங்கி கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் என் கணவனுடைய இருதயத்தை மாற்றும் என்று சொல்லி மிகவும் பண்போடு பொறுமையோடு பொறுமைசாலியாக இருக்கக்கூடியதான ஒரு கதாபாத்திரம் யார் தெரியுமா? பெண்கள் தான். அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு ஒரு சிறப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி வைத்தபடியினால்தான், இரக்கத்தோடு இருந்தபடியினால்தான் ரெபெக்காளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் 58 வாசிங்க. 58.
ரெபெக்காளை அழைத்து இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரராகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இரக்க குணம் உடையவர்களுக்கு, ஈகை குணம் உடையவர்களுக்கு, மற்றவர்களை அன்பு செலுத்தும் பொழுது, மற்றவர்களுடைய கண்ணீரை பார்த்து, கதறலை பார்த்து, தனக்கு நேர்ந்தது போல அவள் அழுகும் பொழுது அதை கர்த்தரே பார்க்கிறார். அல்லேலூயா, கர்த்தரே பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனே, நீங்கள் அப்படிப்பட்ட குணத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல பண்பு, நல்ல ஒரு ஸ்தோத்திர சுபாவத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் இந்த பண்பை உடைய உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனுடைய குடும்பத்தின் பெண்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். உங்களுக்கு எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வியாதி வந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அதன் மத்தியிலே கடந்து வந்து உங்களை விடுவித்து நீங்கள் கோடாய் கோடியாய் பெருகும்படி உங்கள் நடுவில் அவர் கிரியை செய்கிற தெய்வமாய் இன்றைக்கும் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். முதலிலே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியம், ரெபெக்காளை போல இரக்க குணம் உடைய உங்களை கோடா கோடியாய் பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை இங்கே காண்பிக்கிறார். ரூத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம், நாம் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். வாசிங்க. 1வது அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. நாட்களில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திற்கு போய் என்ன செய்கிறாங்க? சஞ்சரிக்கிறார்கள். எலிமெலேக்கு, நகோமி, கிலியோன், அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவர்கள் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்தலேம், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். பாருங்க, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அவனுடைய மனைவியோடு கூட மோவாப் தேசத்திலே வந்து குடியிருக்கிறான். இந்த மோவாப் தேசத்தில் குடியிருந்ததான எலிமெலேக்கு, அவனுடைய மனைவி நகோமி, 2 பேருக்கும் மக்லோன், கிலியோன் என்கிறதான 2 மகன்கள். இவங்க 2 பேரும் அந்த மோவாப் தேசத்திலே பிறந்தார்கள். பிறந்தவுடன் அவர்கள் வளர்ந்து அவர்களுக்கு ஓர்பாள், ரூத் என்கிறதான மனைவியை திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைத்த பொழுது 10 வருடம் தான் அவர்கள் தன்னுடைய கணவனாரோடு கூட திருமண பந்தத்தில் இருந்தார்கள். 10 ஆண்டுகளில் 2 கணவன்மார்களும் இறந்து போனார்கள். இப்பொழுது இந்த 2 கைம்பெண்கள்,
அதாவது ஓர்பாலும் ரூத்தும் விதவையாக அந்த தேசத்திலே விடப்படுகிறார்கள். கவனிங்க, சில நேரத்தில் திருமண வாழ்க்கை என்பது நன்றாக அமையும். அது தேவன் கொடுக்கிற ஈவு. சில நேரத்தில் அந்த திருமண வாழ்க்கையில சில குறைவுகள் வரும் பொழுது, சில தடைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுது, தேவன் எதற்காக இதை அனுமதித்தார் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்காதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக, என் தேவன் என்னை குறித்து நினைவுள்ளவராய் இருக்கிறார், எனக்கு ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பதற்கு இதன் மூலமாக கர்த்தர் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய சிந்தனையினாலும் மட்டுப்படுத்தி விடவே கூடாது. இங்கே ஓர்பாலும் ரூத்தும் விதவையாக விடப்பட்ட பொழுதும் அங்கே என்ன செய்கிறாள்? ரூத் என்று சொன்னால் குடும்பத்தை நேசிப்பவள், தோழியானவள் என்று சொல்லி பொருள் சொல்லப்படுகிறது. தோழியானவள், குடும்பத்தை நேசிப்பவள். இப்பொழுது தன்னுடைய மாமியாகிய நெகேமியோடு சேர்ந்து கொண்டு அந்த தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அப்படி குடியிருக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம், ஸ்தோத்திரம், ஒரு காரியம் நடக்கிறது. வாசித்து பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. தன்னுடைய மருமக்களை பார்த்து நகோமி இப்படியாக சொல்லுகிறார், அம்மா 10 வருடம் என்னுடைய பிள்ளைகளோடு நீங்க குடும்பம் நடத்திட்டீங்க. இந்த குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனை இருந்துச்சு, பல போராட்ட, அவமானம், பல அப் அண்ட் டவுன்ஸ், பல ஏமாற்றங்கள், பல நன்மைகள், பல சுகங்கள், துக்கங்கள் இருந்துச்சு. ஆனாலும் இப்பொழுது உன்னுடைய கணவன்மார்கள் உயிரோடு இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னுடைய கணவனார் இறந்து விட்டாங்க. இப்ப நாங்க 3 பேர் தான் நிற்கிறோம். அனாதையை போல இந்த மோவாப் தேசத்தில் இருக்கிறோம். நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க, நீங்க உங்க தாய் வீட்டுக்கு போயிருங்க. இதுவரை நீங்கள் செய்த உபகாரங்களுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இதுவரை காண்பித்த உங்களுடைய அன்புக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும், நன்றி செலுத்துகிறோம். தயவு செய்து உங்களுடைய தாய் வீட்டுக்கு கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி நகோமி சொல்லும் பொழுது அதற்கு ஓர்பாள் கட்டுப்பட்டாள். ஓர்பாள் அவள் சொல்படி கேட்டு தன்னுடைய குடும்பத்தை நோக்கி தாய் வீட்டுக்கு போய்விட்டாள். ஆனால் ரூத்தினுடைய அந்த சுபாவம் எப்படி இருந்தது? ரூத் என்ன சொன்னாள்? நகோமி தன்னுடைய மாமியார் இப்படி சொன்ன உடனே தன்னுடைய மாமியாருக்கு ஒரு மறுமொழி கொடுக்கிறாள். நல்ல மருமகள், குடும்பத்தை கட்டுகிறவள், நல்ல மருமகளை போல் அல்ல, மகளை போல் அந்த குடும்பத்திற்கு வந்தவள். அந்த ரூத் தன்னுடைய மாமி நகோமியை பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 16வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து ஒரே காரியம், வெட்டு 1 துண்டு 2. நீங்க எனக்கு மாமியார் அல்ல. நகோமி பார்த்து ரூத் சொல்லுகிறாள், நீங்க எனக்கு மாமியார் அல்ல, நீங்க எனக்கு ஒரு தாய். நான் பல காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு நீங்க உதவி செய்திருக்கிறீங்க, அன்பு செலுத்தி இருக்கிறீங்க. ஒரு மாமியாரை போல நான் உங்களை பார்க்கல. இது என்னுடைய புருஷன் குடும்பம் என்று சொல்லி நான் பார்க்கல. நான் புகுந்த வீடு, நான் தலைக்கும்படியாக, தலைக்க வைக்கும்படியாக புகுந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளாக
தேவன் திட்டமில்லாதபடி ஆண்டவர் என்னை கொண்டு வரவில்லை. ஆமென். ஏதோ தேவனுடைய அந்த கிருபையோடு கூட அவருடைய திட்டத்தோடு கூட ஆண்டவர் என்னை இந்த வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எனக்கு மாமியார் கிடையாது, எனக்கு ஒரு தாயை போன்ற என்னுடைய தாயை போன்றவர்கள் நீங்கள். ஆமென். அதற்கு சொல்லுகிறார், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டிய, ஒரு மருமகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு உயர்ந்த குணம், பெண்ணானவள் ரெபேக்காளை போல அன்பு செலுத்துகிறவள், ரெபேக்காளை போல மனதுருக்கமுடையவள், ரெபேக்காளை போல மற்றவர்கள் பாடுபடும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கிற நற்பண்புகளை உடையவள் இந்த ரெபேக்காள். அதே போல ரூத் தன்னுடைய குடும்பத்தை நேசித்தவள், தன்னுடைய குடும்பத்திற்கு ஆதரவாய் இருந்தவள், ஆதரவு கொலை நீட்டியவள். எல்லாமே இழந்து விட்டது, இனி என்னுடைய கணவனார் வீட்டில் ஒன்றுமில்லை, ஒண்ணுமே இல்லை. there is no nothing. அங்க எதுவும் இல்லை, எல்லாமே எம்டியா இருக்கிறது. என் மாமனார் இல்லை, என் கணவர் இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, அனாதையாக விடப்பட்டோம். ஆனாலும் தேவனுடைய திட்டம் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆமென். அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். இங்க சாப்பாடு இருக்கு, சாப்பாடு இல்லாம போக, பல நேரத்தில் அன்பு இருக்கு, அன்பு இல்லாமல் போக, வீடு இல்லாம இருக்கு, வீடு இல்லாம போக, பணம் இருக்கும் இல்லாமல் போக. ஆனால் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தோட இந்த இடத்துல நீ கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை கட்டுகிறவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நீர் போகும் இடத்திற்கு நானும் வருகிறேன். அத்தை நீங்க எங்க போறீங்களோ, நீங்க எனக்கு அத்தை இல்ல, எனக்கு அம்மா, எனக்கு ஒரு தாய், நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்தவள். என்னுடைய வயதிலே கால் பகுதி என்னுடைய தாயின் வீட்டில் இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய வயதிலே முக்கால் பகுதியை என்னுடைய புகுந்த வீட்டில் தான் கழிக்க போகிறேன். என்னுடைய புகுந்த வீடு தான் இனி எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டில் இருந்து தான் கர்த்தர் என்னை கட்டி எழுப்ப போகிறார். இந்த வீட்டில் இருந்து நான் போகுவேன் என்று சொன்னால் அது நான் மரணித்து நான் போகிற அந்த கடைசி நாளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறான்? நீ போகிற இடத்துக்கு நான் வர்றேன், நீங்க தங்குற இடத்துல நான் தங்குறேன், நீங்க ரோட்ல படுத்த நான் ரோட்ல படுக்கிறேன், நீங்க நல்ல மாளிகையில படுத்த நான் மாளிகையில படுக்கிறேன். எப்படி ஒரு தீர்மானம் பாருங்க. கீழே பாருங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய, உங்க குடும்பம் அல்லாத, அது ஏன் குடும்பம், என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அவர்கள் என்னுடைய குடும்பத்தின் ஜனங்கள், அவர்கள் உங்க குடும்பம் இல்ல, இனி அவர்கள் என்னுடைய குடும்பமாய் இருக்கிறாங்க. ஆமென். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த குணம் தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இவர்களை கொண்டுதான் கர்த்தர் கட்டி எழுப்புகிறவராய், குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவராய், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு பெண் தன்னுடைய சுபாவத்தை மாற்றி தேவனுக்கும் முதலாவது பயந்து, கணவனுக்கு பயந்து, குடும்பத்தின் இருக்கிற அத்தனை பேருக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் மாற்றுகிறார். அந்த சுபாவத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருந்தபடினால் தேவனாகிய கர்த்தர் எப்படி தெரியுமா ரூத் ஆசீர்வதித்தார்? வாசிச்சு பாருங்க, 3வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன்
மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா. போவாஸ் என்கிறதான அவருடைய உறவு முறையிலான ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறான். அந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் உதாரணமாய் இருப்பதை போல வேதம் காட்டுகிறது. கவனிங்க, ஒரு வாழ்க்கை முடிந்து விட்டது. உங்களுடைய பிறந்த வீட்டுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இனி உங்களுடைய புகுந்த வீட்டுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த வீட்டிலே உங்களுக்கு பல சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் நினையாதபடி அந்த குடும்பத்தை நேசிக்கும் பொழுது ரூத்தை போல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய முந்தின வாழ்க்கையை காட்டிலும் உன்னுடைய பிந்தின வாழ்க்கையை நான் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு இலையிலே சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சுபாவத்தையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பொறுமையையும் நீங்கள் நேசிக்கிற அந்த சுபாவத்தை கர்த்தர் பார்த்து தேவனாகிய கர்த்தர் இழந்து போனதை இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இழந்து போன நன்மைகளை மறுபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இழந்து போன சமாதானத்தை மறுபடி கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கீழே ஒரு வசனத்தை சொல்றாரு ஆண்டவர் சொல்ற, இப்பொழுதும் மகளே நீ பயப்பட. கர்த்தர் சொல்றாரு, இழந்து போய் நிக்கிறீங்களே, சோர்ந்து போய் நிக்கிறீங்களே, கண்ணீரோட கவலையோடு நிக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். உங்களுடைய குணத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க எத்தனை பாடுபடுறீங்க. என் கணவனர் குடிக்கிறார் ஐயா, என் கணவனர் கஞ்சா அடிக்கிறாங்க, என் கணவனர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, என் கணவனர் குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லை, என் கணவனர் பல நேரத்தில் என்னை நேசிப்பதில்லை. கவலையோடு இருக்கிறீங்களா? இதே போலதான் பல சகோதரர்கள் இன்றைக்கு மனைவி என் பேச்சை கேட்கறதே இல்லையா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லையே, என் அன்பை புரிஞ்சுக்கிறது இல்லையே, என் நேசத்தை அவ அறிஞ்சுக்கிறது இல்லையே, மனமோன போக்கில் போகிறாளே, வேதனைப்படுறாங்கல்ல. 2 பேருக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறா, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து நீ குணசாலி என்று சொல்லி முத்திரை கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் குணசாலி என்று சொல்லி கர்த்தர் முத்திரை கொடுக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆவதாக ஸ்தோத்திரம். ஒரு பெண்ணை நான் எஸ்தரை காண்பிக்க முடியும். எஸ்தர் அழகுள்ளவள், ஜெபத்திலே வல்லமையுடையவள், தேவனுக்கு பயந்திருந்தவள், ஜெபிக்கிற மகள். சூழ்நிலை மாறியது. ஸ்தோத்திரம். மொர்தெகாயும் எஸ்தரும் தேவ சமூகத்தில் நின்ற பொழுது அந்த சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றினார். ஆமென் சொல்லி இருக்கணும்ல, ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல. அல்லேலூயா.
எஸ்தர் பாருங்க, ஆமான் என்கிறது ஒரு அசுத்த மனிதன் எழும்பி வந்தான், வந்து நின்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த ஆமானை அழித்து போடும்படி தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்பொழுது என்ன தெரியுமா சொல்லுகிறார் எஸ்தர்? என்ன தெரியுமா சொல்லுகிறார்? எஸ்தர் 14வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை ஒன்று மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க கடந்து. எஸ்தர் 4வது அதிகாரம், எஸ்தர் 4வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 14 வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்கு உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாவேன் என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, எஸ்தர் ஜெபிக்கிற மகள். ஆமென். எஸ்தரை குறித்து சொல்லும்போது நட்சத்திரம் போன்றவள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். எஸ்தர் என்ன செய்கிறாள்? சூழ்நிலைகள் மாற்றப்படுவதற்கு, எஸ்தர் பிரச்சனைகள் மாறுவதற்கு, போராட்டம் மாறுவதற்கு தன்னைத்தானே அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற மகளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. நீங்க இன்றைக்கு ஜெபிக்கிற பெண்களாக, ஜெபிக்கிற சகோதரிகளாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை தேவனாகிய கர்த்தர் தலைகீழாய் மாற்றி போட முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ரெபெக்காளை போல மனதுருக்கம் இரக்க குணமுடையவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ரூத்தை போல தோழியாக தன் குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எஸ்தரை போல நல்ல ஜெபிக்கிற சகோதரிகளாக தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆலயத்திலே உங்களை தூணாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த தெய்வத்தினுடைய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ள போகிறது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. இயேசுவுடைய கிருபை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும்படியாய், ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வரும்படியாய், ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரும்படியாய் எல்லாரும் ஜெபிப்போம். இந்த அருமையான வேளையிலே உலகத்தினுடைய மகளிர் தினமாகிய இந்த நாளிலே வேதம் சொல்லுகிற பெண்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாக இருந்தார்கள், அதை போல என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைங்க ஆவியானவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது தகப்பனே, இந்த சுபாவத்தை எனக்கு கொடுங்க, அதிகமாய் கொடுங்க. நான் ஆண்டவரை கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ரெபெக்காளை போல மனதுருக்கத்தோடு அன்பு நிறைந்த மகளாக, மற்றவரை நேசிக்கிற மகளாக என் இருதயத்தை மாற்றி வைத்திருக்க அதற்காக நன்றி. இன்னும் நல்ல சுபாவத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூத்தை போல என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிற மகளாக என்னை நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில எஸ்தரை போல ஜெபிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை என் குடும்பத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த தேவ செய்தியின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவரா, உங்கள் கதறலை மாற்றுகிறவரா, உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவரா இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார்.
ரிபல ஷபர துரபா ரிப கரவன வரபா ரிபல துரப கரவன வரபா. அக்கினி வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, கிருபையின் வல்லமை, மகிமையின் வல்லமை எங்கள் அன்பு சகோதரிகள், எங்கள் அன்பு சகோதரருக்கு மேலாக இப்பொழுது வல்லமை ஊட்டம். தேவனுடைய கிருபை இறங்கி வந்திருக்கிறது, இறங்கி கொண்டே இருக்கிறது. சகோதரிகளே, நீங்க பயப்படாதீங்க. நீங்க உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. தேவனுடைய கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவா, உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்புவா. உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சாட்சியாய் நிறுத்த பலப்படுத்தும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நீங்க கலங்காதிருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் அன்போடு இணைந்த கரங்கள் எல்ஷடா எழுப்புதல் திருச்சபையிலிருந்து உங்களுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.